they will never ever keep quiet. இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை மக்களுக்கு ஒருமுறை சொல்லிவிட்டால் பிறகு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். They will be jumping up and down. They want to take everything that is theirs. மேலையும் கீழையும் குதித்துக் கொண்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். Because they know that it is theirs now. ஏன்னா இதெல்லாம் என்னுடையது என்று அவங்களுக்கு தெரியும். So that is why it is not enough for me to hear some preachers say, do not fear, God is with you, don't be afraid, neither be dismayed and all that. ஆகவேதான் சில பிரசங்கங்கள் செய்வது போல பயப்படாதே, கலங்காதே, திகையாதே இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணால் போதாது என்று நான் சொல்றேன். எத்தனை கலங்காதே திகையாத பிரசங்கம் பண்ண பிறகு கலங்கி தேய்ச்சிட்டு தான் இருக்கணும். Because we don't have a basis. ஏன்னா அடிப்படை அஸ்திபாரமே இல்ல. The basis is there must be a legal document executed in the courts of heaven that has declared me free. அடிப்படை என்னன்னு சொன்னா நான் விடுதலையா இருக்கிறேன் என்று பரலோக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, அது எனக்கு தெரிந்திருக்கணும். Amen. Amen. So that's the way the Bible must be looked upon. வேதத்தை அப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். What happened in and through Jesus Christ on the cross is a legal thing. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நடந்த காரியம் சட்டபூர்வமானது. So when we preach it from that angle, then we are making a legal statement telling your rights. ஆகவே அந்த கோணத்தில் நாம் பிரசங்கிக்கும்போது என்ன செய்கிறோம்? சட்டபூர்வமாய் இது உங்களுடைய உரிமை என்று நாம் சொல்லுகிறோம். This is the established truth. It's not just what I wish for you, it is something that God has given to you. இது நான் உங்களுக்காக விரும்புறதல்ல, மாறாக தேவனே உங்களுக்காக செய்து முடித்த ஒரு காரியம் என்று சொல்லுகிறோம். This is God given thing for you. இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். So this is the truth. ஆகவே இதுதான் சத்தியம். How many of you are glad about that truth? எத்தனை பேர் சத்தியத்தை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? That you are delivered from this devil who's been tormenting you with the fear of death all your lifetime. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே உங்களை வேதனைப்படுத்தி வந்த பிசாசிடமிருந்து நீங்கள் விடுதலையா இருக்கிறீர்கள். The devil has no more rights over you. இனி உங்கள் மேல் பிசாசுக்கு உரிமையே கிடையாது. You know, he may be still asserting himself upon you and encroaching upon your freedom and all that, but he has no rights. You can legally put him out and cast him out. ஒருவேளை உங்களுடைய விடுதலைக்குள்ளே சுதந்திரத்துக்குள்ளே பிசாசு மெதுவா உள்ள நுழைய பார்த்ததா செய்ய பார்க்கலாம், ஆனாலும் அவனுக்கு உங்களுக்குள்ளே வர, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர அவனுக்கு உரிமை என்பது கிடையாது. உங்களுடைய சுதந்திரத்தை அவன் ஆக்கிரமிக்கலாம், ஆனால் அவனை வெளியேற்ற உங்களுக்கு அதிகாரம் உண்டு. You have the power and authority to cast him out. அவனை வெளியே அனுப்ப உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டு. Because it's legally given. ஏனென்றால் சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's why the Bible says in the New Testament, that's why we read, cast him out. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்? அவனை துரத்துங்கள். You shall cast out the devils in my name. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றார். That's why in the New Testament we read, resist the devil and he'll flee from you. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Resist him and he'll flee from you. எதிர்த்து நின்னாலே ஓடி போவான். Because his power has been cancelled. ஏனென்றால் அவனுடைய வல்லமை ரத்து செய்யப்பட்டு விட்டது. He has no power over your life. இனி உங்கள் வாழ்க்கையில அவனுக்கு அதிகாரமே கிடையாது. Legally you can put the encroacher out. அது சட்டபூர்வமாய் இந்த ஆக்கிரமிப்பாளனை நீங்கள் வெளியே அனுப்பலாம். And you can still enforce your freedom in whatever way you want. பிறகு உங்களுடைய சுதந்திரத்தை விடுதலையை நீங்கள் நிலைநாட்டலாம். See, this is the Bible truth. இதுதான் வேதத்தின் சத்தியம். But yet, until and unless it is preached from this way, from this angle, people will never be free. இந்த கோணத்திலிருந்து இது பிரசங்கிக்கப்படாத வரையிலே மக்கள் விடுதலையாக மாட்டார்கள். But now listen. சரி கவனிங்கள் இப்போ. Now the preaching of this from this angle is important. இந்த கோணத்திலிருந்து இதை பிரசங்கிப்பது ரொம்ப முக்கியம். To tell the people, now you reckon yourself as dead to fear, just like you're dead to sin. எப்படி பாவத்துக்கு மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுகிறீர்களோ அதே போல பயத்துக்கு மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேணும். Just like you say, let not sin reign in your mortal body, we can say, let not fear reign in your mind. பாவம் சரீரத்தில் ஆளுகை செய்யாது இருப்பதாக என்று சொல்லுகிறது போலவே பயம் மனதிலே ஆளுகை செய்யாமல் இருப்பதாக என்று நாம் சொல்ல வேண்டும். We can say, don't give place to fear. பயத்துக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லலாம். Don't give place to the devil, the Bible says. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. We can say all of these things. இது எல்லாவற்றையும் நாம் சொல்லலாம். And this is very right. இது இப்படி சொல்வது முற்றிலும் சரிதான். But the thing is, there is one more thing. ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா அதுல. And that is that there is one other issue with this. That has to do with the ability to walk in fearlessness. பயமில்லாமல் நடப்பதற்கு அப்படிப்பட்ட திராணியை பெறுவதிலே இன்னும் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. Not only enough to be informed that I am set free and to think in that way. அதாவது நான் விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என்ற தகவலை அறிந்து அந்த விதத்திலே நான் எண்ணிக்கொள்வது மட்டுமல்லாமல் one more thing is important. இன்னொரு காரியமும் முக்கியமா That's what we've been talking about. அத பத்தி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். That is, I must have a revelation of God's love
then only I can truly believe it and walk in it. அது என்ன? தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யாகவே நான் அதில் நடக்க முடியும். Now, what is the meaning of believe? The word believe. இந்த விசுவாசம் அல்லது நம்புவது என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? Now, when you believe, you must commit. That is what is happening there. அதாவது நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதான் அங்க நடக்கிறது. Now, when you want to go take a flight from here to Delhi, பாருங்க, இங்க இருந்து டெல்லிக்கு நீங்க ஒரு விமானத்துல செல்லுகிறீர்கள். so you go get a ticket, போய் டிக்கெட் வாங்குறீங்க, ready to fly. பறக்க ரெடி ஆயிட்டீங்க. Now you go to the airplane and when you board, you don't go there to the people that check you in and say, can I have a parachute just in case? உங்களை செக் இன் பண்ண ஆட்கள் கிட்ட போயிட்டு அவசரத்துக்கு உதவுறதுக்கு ஏதாவது பேராசூட் எதுவுமே கிடைக்குமா அப்படிலாம் கேட்க போறது இல்ல நீங்க. No. Why? கேக்குறது இல்ல. Have you ever seen anybody ask that? யாராவது அப்படி கேட்டு பாத்துருக்கீங்களா? Nobody asks that. யாரும் அப்படி கேக்குறதே இல்ல. And you also don't see anybody letting their feet out and dragging their feet through the runway saying, stop it, I want to get off, I'm not sure about this thing. அது இல்ல, ரன்வேல போகும்போது வெளியே காலை விட்டு யாரும் தேய்ச்சும் போதில்ல, நிறுத்துங்க நான் இறங்கணும்னு. No. கிடையாது. When you bought the ticket and you decided to take the plane to Delhi, you have committed yourself in their hands. டெல்லிக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து டிக்கெட் வாங்கின உடனே என்ன செய்கிறீர்கள்? அவருடைய கைகளிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். Now you totally believe in this ability of this airline and the pilot and the aircraft to carry you there and take you there safe. அந்த விமானம், அந்த பைலட், அந்த ஏர்லைன் உங்களை பத்திரமாய் கொண்டு போய் அங்கு சேர்க்கும் என்று அவருடைய திறமையை இப்போ நீங்கள் நம்புகிறீர்கள். Literally you are putting yourself in their hands. You are believing them, putting yourself in their hands. எழுத்தின்படியே நீங்கள் அவளை நம்பி அவர்கள் கைகளிலே உங்களை ஒப்புவித்து விடுகிறீர்கள். You believe them. அவங்கள நம்புறீங்க. That they will do what they say. அதாவது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செய்வார்கள் என்று நம்புறீங்க. The airline says we got good planes. ஏர்லைன் என்ன சொல்லுது? நல்ல பிளேன்லாம் இருக்கு. We got well trained pilots. நல்ல பயிற்சி பெற்ற விமானிகள் இருக்காங்க. We have the ability to take you there. உங்களை அங்க கொண்டு போகக்கூடிய திறமை எங்ககிட்ட இருக்கு. And you believe their word and bought the ticket. அவங்க வார்த்தையை நம்பி டிக்கெட்டை வாங்குனீங்க. Isn't that right? இல்லையா? So believe means that kind of a commitment. ஆகவே நம்புங்கள் என்று சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு தேவை. It's no different with your trust in God. அதே போலதான் கர்த்தரை நம்புவது என்று வரும்போது, you see, when you believe him, you trust him and you commit yourself to him completely. நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவரை நம்புகிறீர்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் முற்றிலும் உங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். You are committing yourself to him. உங்களையே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்கள். You are in his hands. நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். You believe his word. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள். You have left your former life and your ways and everything and have now made him your Lord and have believed in him, put your trust in him and given yourself into his hands. உங்களுடைய முந்தைய வாழ்க்கையெல்லாம் விட்டு அவரை விசுவாசித்து ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் விசுவாசித்து உங்களை முற்றிலும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். That's what faith is all about. விசுவாசம் என்று சொன்னால் அதுதான். Now, in order to have that kind of faith in God, தேவனிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் வைப்பதற்காக you got to believe that he is good. அவர் நல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். See, that's the issue. அதுதான் இங்க பிரச்சனையே. That's the problem. அதான் பிரச்சனையே. If you can't believe that God is good, கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களால் நம்ப முடியாவிட்டால், then it becomes very difficult to believe what he says. அவர் சொல்வதை நம்புவது ரொம்ப கஷ்டமா போகுது. This is where the problem is. I believe in Christendom, this is what the problem is. கிறிஸ்தவத்திலே இதுதான் பிரச்சனை என்று நான் நம்புகிறேன். Why are so many people in fear? ஏன் நிறைய பேர் நீங்க பயத்துல இருக்கிறார்கள்? Why are they walking every Sunday to church with their Bible and yet they walk in fear? ஞாயிற்றுக்கிழமையானால் கையில பைபிள் எடுத்து கோயிலுக்கு போகிறார்கள், ஆனாலும் பயத்துல வாழ்கிறார்களே ஏன்? Baptized and spirit filled and what not, but yet they live in fear. ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள், பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்காங்க, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, ஆனாலும் பயத்துல வாழ்கிறார்கள். ஏன்? Why can't they get themselves to believe in God? ஏன் அவர்கள் தேவனை நம்ப கூடாது? God says, be bold, be strong. தேவன் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, for I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். But they, after hearing all the sermons, they're still afraid. ஆனா இதெல்லாம் கேட்ட பிறகு கூட இன்னும் பயத்துல தான் இருக்காங்க. Why? ஏன்? Because there is some wrong notions inside of them about God. They have certain doubts about God. ஏனென்றால் தேவனை குறித்து சில சந்தேகங்கள், தவறான அபிப்பிராயங்கள் அவளுக்குள்ளே இருக்கிறது. Now this is where this is the issue that we are dealing with. இந்த காரியத்தை தான் இப்போ நான் பேசி வருகிறோம். Turn to 1 John chapter 4. திரும்ப 1 யோவான் 4 ஆம் அதிகாரத்துக்கு. The passage that I just read to you. நான் இப்போது வாசித்த அந்த பகுதி. Look at how he puts it. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. We have known and believed the love that God has to us. தேவன்
நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். God is love. தேவன் அன்பாகவே It இருக்கிறார். says we have known and believed the love that God hath towards us. தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். Now, do you know the love of God that is there towards you? உங்கள் மேல் தேவன் வைத்திருக்க அன்பை நீங்கள் அறிந்திருக்கீங்களா? Have you believed in God's love? தேவனுடைய அன்பை நீங்கள் விசுவாசித்திருக்கீங்களா? You see, that is the foundation for true freedom from fear. பயத்திலிருந்து உண்மையாய் விடுதலையாய் நடக்க அதுதான் அஸ்திபாரமே. Unless you believe that God loves you and He will only do good for you and He is not against you, He is not your problem, He is on your side. When you believe like that, only then can you trust Him and walk with Him. தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் எனக்கு எதிராக இல்லை